கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட நாம் வரத்தை குறித்து பார்ப்போம். ஏற்கனவே 4 வரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 5வது வரம் என்ன கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். வேறு ஒருவனுக்கு அற்புதம் செய்கிற சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு வரத்தை பார்த்தோம். ஆவி மனுஷனுடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலே கொடுக்கப்பட்ட 2 வரத்தை குறித்து பார்த்தோம். இந்த வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனிதனை ஆண்டவர் மண்ணினால் உருவாக்கி நாசினால் ஊதப்படும் போது ஆத்மா என்று நம்முடைய சரீரத்திலே உண்டாயிற்று. ஆவி, ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரம் சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை, அது சக்தி என்பது அவருடைய வல்லமை. அந்த வல்லமையை தேவன் நம்ம ஆவியில இல்லை, ஆத்துமாயில ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம ஆத்துமாயில அவருடைய சக்தியை என்று ஊற்றப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாயிலே சக்தி என்பதை நம்ம ஆத்துமாயிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வரம் 5வது நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் ஆத்துமாவில் இருப்பதை நம்ம உணர முடியும். நம்முடைய சக்தியை ஆண்டவர் நாசினால் ஊதப்பட்டிருக்கிற சக்தி அது நமக்கு வரமாக கிரியை செய்யப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவிலே அந்த சக்தியை ஆத்துமாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆனால் நம்மிடத்தில் ஆத்துமாவிலே என்ன செய்யப்படுகிறது? இந்த சக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 5வது வரத்தை தேவன் நம்மிடத்தில் ஆத்துமாவிலே ஊற்றப்பட்டிருக்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அற்புதம் செய்கிற சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. அற்புதங்களை செய்யும், அது அதிசயங்களை காணப்படும். அதற்காகவே தேவன் 5வதாக அற்புதங்களை செய்யும் சக்தி என்று வரத்தை நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவை மெய்யாகவே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்த ஆத்துமாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதங்கள் செய்யும் சக்தியை பயன்படுத்த வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்களை காண பண்ணுவோம். அது அற்புதங்களை செய்ய வைக்கும். நம்ம கத்திரத்தில் செவித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அற்புதம் என்கிற சக்தி என்கிற வரத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து செவித்து அதை கிறிஸ்துவ பிள்ளைகள், ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்த அற்புதம் செய்யும் சக்தி என்கிற வரத்தை 5வது வரத்தை நாமும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே அற்புதங்களை செய்து ஆமென் கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.